ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு முகுந்தா கிரியேஷன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான, ரொம்பவே டேஸ்டியான, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமுள்ள சீம்பால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சீம்பாலுடைய சுவை வந்து பால்கோவோட டேஸ்ட் செமையாக இருக்கும். ஆனால் பால்கோவா பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் ரொம்ப நேரம் எடுத்துக்கும். பட் சீம்பால் பண்ணுறதுக்கு டைம் அந்த அளவுக்கு எடுத்துக்கிறது, சீக்கிரமாக செய்து முடிச்சிடலாம். இந்த சீம்பால் ரெசிபி வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். இந்த சீம்பால் சாப்பிட்றதுனால நமக்கு ஆன்டிபயோட்டிக் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். இதனால் வந்து நிறைய வைரஸ் இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் காப்பாற்றிக்கலாம். இந்த சீம்பால் எப்படி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பசுமாடு வளர்ப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட நம்ம சொல்லி வச்சு வாங்கிக்கணும். அதாவது பசு குட்டி போட்டதுமே ஃபஸ்ட் டே செகண்ட் டேலேருந்து மட்டும்தான் அந்த பால் கிடைக்கும். அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய பால் வந்து நமக்கு அது நார்மலாக கிடைக்கும் பார்த்தீங்களா, ஜஸ்ட் பால் தான். அதில் உங்களுக்கு இந்த மாதிரி கடும்பு சரியாக வராது. நீங்கள் ஃபஸ்ட் நாள் செகண்ட் நாள் மட்டும் நீங்கள் கிடைக்கிற பாலை வந்து மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க. அப்போ தான் இந்த அளவுக்கு சீம்பால் செம சுவையாக டேஸ்ட்டாக கிடைக்கும். பால்கோவா டேஸ்ட்டை விட மிஞ்சிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக வருங்க. நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் உள்ள பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் மேற்கொண்டு வீடியோஸ் அப்லோட் பண்ண போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துடலாம். அந்த பாத்திரத்தில் நம்ம சீம்பால் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை ஆல்ரெடி நான் ஃபில்டர் பண்ணிட்டேன். நான் சேர்க்கிற சீம்பாலுடைய அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.25 லிட்டர் இருக்குது. இந்த சீம்பால் வந்து ஒரு கொதி வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு கரண்டியால் வந்து கிளறி விடுறேன். ஏன்னா நமக்கு அந்த பால் வந்து சீக்கிரமாக வந்து அப்படியே ஒன்று சேர்ந்துடும். அதனால தான். இப்போ ஒரு கொதி வந்த பிறகு பாருங்கள் எப்படி ஆடை வந்து செமையாக வரும் பாருங்கள். இப்போ மெதுவாக நான் வந்து கரண்டியால் எடுக்கிறேன் பாருங்கள். இன்னும் கூட கொதி வரலை. கொதி வர்ற ஸ்டேஜ் அதுக்குள்ளே வந்து நல்லா ஆடை சூப்பராக மேலே வந்துட்டு பாருங்கள். இப்போ நல்லா அந்த சைடில் ஓரம் பதியுது பார்த்தீங்களா, அந்த ஆடையெல்லாம் நல்லா எடுத்து விடணும். இப்போ பார்த்தாலே தெரியும் எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்ல மிக்ஸ் ஆகி சூப்பராக மெர்ஜாகி அழகாக வந்து நல்ல ஒரு கெட்டித்தன்மையோடு காமிக்க பாருங்கள். இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம கரண்டியை வச்சு நல்லா கிளறி விடணும். ஏன்னா அடிபத்திரும். அதுக்காக நம்ம கைவிடாமல் நல்ல, அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளற வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் மிதமான தீயில் அது மெதுவாக ஸ்லோவாக நம்ம கிளறி விட்டாலே போதும். உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், நல்ல கொதி வருது பாருங்கள். இந்த கொதிக்கும் போது மேலே வந்து தண்ணி மட்டும் இருக்குது. பால் நல்லா திக்காய் கீழே ஸ்டோர் ஆகுது. இப்போ அந்த மேலோட தண்ணி எல்லாமே நல்லா வற்றணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி மாறினதுமே நம்ம இதில் இனிப்பு சுவைக்கு நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்துக்கலாம். நான் இங்கே கருப்பட்டி சேர்த்துக்கிறேன். இந்த சீம்பாலுக்கு உங்களுக்கு ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி எது சேர்த்தா நல்லா இருக்குமோ நீங்கள் அதை சேர்த்துட்டு நீங்கள் கிளறி விடுங்க. சீம்பாலை பொறுத்த வரைக்கும் அது இயற்கையாகவே அந்த சீம்பாலில் கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கும். அதனால் நம்ம இதில் ஸ்வீட்னஸ்க்கு இனிப்பு சேர்க்குறோம் பார்த்தீங்களா, கொஞ்சம் பார்த்து கவனமாக சேர்த்துக்கிறது நல்லது. நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவை இருக்குன்னா நம்ம சேர்த்துக்கலாம். பால்கோவை பொறுத்த வரைக்கும் அதாவது குறைஞ்சது 45 மினிட்ஸ்லேருந்து 1 hour அது டைம் ஆகும். பட் சீம்பாலை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் தாங்க டைம் ஆகும். சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதாவது குவான்டிட்டி பொறுத்து நமக்கு ஃபாஸ்ட்டாக முடிகிறது, கொஞ்சம் கூடுறதும் நம்மளுடைய குவான்டிட்டி பொறுத்து இருக்குது. இப்போ இதில் வந்து சுக்கு, ஏலக்காய் இந்த ரெண்டையும் வந்து வாசனைக்காக தட்டி சேர்த்துருக்கேன். சீம்பாலில் வந்து கொஞ்சமாக கொச்சை ஸ்மெல் இருக்கும். சில பேருக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது இந்த கொச்சை ஸ்மெல்னால். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக சுக்கும் ஏலக்காவும் தட்டி சேர்த்துக்கிட்டோன்னா அதோடைய வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சீம்பால் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதிகமாக தீயெல்லாம் சேர்க்க தேவையில்லை. ஜஸ்ட்டு சும்மா அந்த தண்ணியில் தான் கொதிக்குது. அங்கே பாருங்கள் நல்லா அந்த தண்ணியெலாம் வற்றி சூப்பராக பபிள்ஸ் வருது பாருங்கள். இப்போ நான் கிளறும் போது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எல்லா தண்ணியுமே சூப்பராக வற்றிடுச்சு. இப்போ சீம்பால் நமக்கு ரெடி. சீம்பால் செய்யும் போதே பார்த்தீங்கன்னா வீடு முழுதும் வாசனை தூள் பெருக்கும். எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இந்த சீம்பால் ரெசிபி. அடடா, சீம்பால் ரெசிபி செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் செம்மையாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி, எல்லாராலையும் செய்ய முடியுங்க. நீங்கள் பால்கோவா மாதிரி அந்த பீஸ் மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் போட்டு இந்த மாதிரி நல்ல லெவல் பண்ணிவிட்டு அதை நீங்கள் நைஃபால் கட் பண்ணிக்கிட்டு நல்ல பீஸ் மாதிரி ரெக்டாங்கிள் இல்லைன்னா ஸ்கொயர் ஷேப்பில் சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ எடுத்துனே பாருங்கள் நல்லா பல்காக அழகாக வருது பாருங்கள். இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப அசத்தலான சீம்பால் ரெசிபி எல்லாராலையும் செய்ய முடியும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப தித்திப்பான ரெசிபி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சீம்பால் ரெசிபி சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் செம்ம டேஸ்டியாக இருக்கும்னு நினைக்காதீங்க. அது மட்டும் கிடையாது, இதுக்கு உடம்புக்கு கொடுக்கக்கூடிய ஏராளமான சத்தை கொடுக்குது. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் உள்ள சீம்பால் ரெசிபி. இது நம்ம அடிக்கடி இந்த மாதிரி நமக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சிறந்தது.
கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். இது போல் குக்கிங் ரெசிபி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் விரும்புனீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க.